ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னையில் வள்ளுவர் கோட்டம் வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேனர் பார்த்தோம். அந்த பேனரில் டிங் டாங் டிக் டிக் தை தை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. பார்க்கவே வித்தியாசமாக இருந்ததுனால உள்ளே வந்து நாங்கள் ஏற்றானோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுக்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வச்சு விற்பனை கண்காட்சி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க மகளிர்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களும் ஸ்நாக்ஸுங்களும் தான் வந்து இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது யார் நடத்திட்டு இருக்கா அப்படின்னா வந்து அரசு சார்பில் தான் வந்து இந்த கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் தான் இது நடக்குது. அதாவது அன்னை தெரசா வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இது நடக்குது. நீங்கள் அந்த வழியாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். இது வந்து முழுக்க முழுக்க பெண்களாலவே தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள்லாம் கூட நிறையா இருக்குது. இது வந்து சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டத்தில் இருந்தும் வந்து ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு ஒரு ஸ்டாலாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. அதுவே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து டிங் டாங் டிக் டிக் தை தை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிங் டாங் அப்படின்னா வந்து ஒரு பெல் சத்தத்தை குறிக்குது. ஸோ அதாவது கிறிஸ்மஸ். டிக் டிக் அப்படின்னா வந்து நேரத்தை குறிக்குது. அது வந்து நியூ இயர். தை தை அப்படின்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷனை குறிக்குது. ஸோ இதுதான் வந்து இதுக்கு வந்து டிங் டாங் டிக் டிக் தை தை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா ஸ்டாலையுமே வந்து சுற்றி பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்டுமே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் ஸ்டால் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில்.